சென்னையில் அண்ணா நகர் ஏரியாவை வந்து ஒரு ஃபுட் கேபிட்டலாகவே வந்து மாற்றிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகிற ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் அண்ணா நகரில் இருக்கிற டாப் 10 பெஸ்ட் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்னையில் நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்கிற நிறையா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணா நகருக்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சில ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ரேங்கிங் வைஸ் கிடையாது. ஒரு டாப் 10 பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்ஸ். முதலாவது நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்கோ ரெஸ்டாரண்ட். கூகுளில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 3500 பேர் ஆவரேஜாக 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக அண்ணா நகர் 5th ஸ்ட்ரீட்டில் இருக்குது. மதியானம் 11:30க்கு ஓப்பன் ஆகி நைட் 12 மணி வரையும் இருக்குது. ஸ்விக்கியில் வந்து 4.4 ரேட்டிங் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுலேயும் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து எந்த ஹோட்டல் சொல்லலாம். அதே மாதிரி சாம்கோ ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பாயா, மட்டன் லெக் பாயா சர்வ் பண்ணுறதுல இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட்டூன். கூகுளில் 11,000 பீப்புள் ஆவரேஜாக 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சைட்டூன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு மெயின் ரோட் டி பிளாக்ல இருக்குது. அதே மாதிரி இவங்க ஸ்விக்கியில் வந்து 4.4 ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. சென்னையிலே ஷவர்மாவுக்கு ஒரு பக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்னா கண்டிப்பாக சைட்டூன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட பார்பிக்யூ சிக்கனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஷோ ரெஸ்டாரண்ட். இவங்க வந்து கூகுளில் ஒரு 2000 பேர் வந்து 4.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆவரேஜாக. இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது 3rd மெயின் ரோடு சாந்தி காலனியில் இருக்குது. இவங்கள்ட்ட அப்பப்போ வந்து பஃபே போடுவாங்க. அது எல்லாமே வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும். பாம் ஷோரில் மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிழி பரோட்டா இவங்கள்ட்ட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் தம் பிரியாணி அண்ட் தந்தூரி சிக்கன்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீசல் ரெஸ்டாரண்ட். இவங்களும் வந்து சென்னையோட பல பகுதிகளில் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அண்ணா நகர் ஒன் ஆஃப் த மெயின் பிரான்ச்சஸ். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 16,000 பேர் ஆவரேஜாக வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக 3rd அவென்யூ அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்குது. சிக்கன் ரிலேட்டடாக இருக்கிற கிரில்டு சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் அண்ட் தந்தூரி சிக்கன் இது எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரைங்க. ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கனே வந்து 4 பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பீஸும் பயங்கர பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா இருக்கும் அந்த ப்ரைஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட். அண்ணா நகரில் சாந்தி காலனியில் 9th மெயின் ரோட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. கூகுளில் 11,000 பேர் ஆவரேஜாக வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டினாலே இவங்களுடைய பிரியாணி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிரியாணிலே வந்து நிறைய பிரியாணி இருக்குது. மட்டன், சிக்கன், 65 எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் சிக்கன், ஒரு போன்லெஸ் சிக்கன் ஒன்று சேல் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட பார்சல் வாங்குறீங்கன்னா குறிப்பாக அந்த ஜாய் பாக்ஸ்னு ஒன்று சேல் பண்ணுவாங்க. நான்வெஜ் ஜாய் பாக்ஸ்னு செம்ம ஒர்த்தான ஒரு காம்போ அது. ஸ்விக்கியில் வந்து இந்த அண்ணா நகர் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.4 ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி உங்களோட மைனஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது மாதிரியான ஒரு மைனஸை சென்னையில் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஸ்பாட்டுலா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அண்ணா நகரில் 13th மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் ஒரு 3500 பேர் ஆவரேஜாக 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட். அதிலும் குறிப்பாக இந்த கான்டினென்டல் அண்ட் சைனீஸ் டெலிகசிஸ்லாம் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்விக்கியில் வந்து ஆவரேஜாக ஒரு 4.5 ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ரேட்டிங். அண்ட் இவங்ககிட்ட வந்து ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னால் கண்டிப்பாக அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னால் ஒன்று அந்த கான்டினென்டல் ஸ்டைலில் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஃபாரினில் இருக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்மஸா ரெஸ்டாரண்ட். இவங்களுடைய ஆம்பியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூகுளில் 2200 பீப்புள் ஆவரேஜாக 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே நல்ல ரேட்டிங். இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குமரன் நகர் ஏ பிளாக்ல இருக்குது. இவங்கக்கிட்ட நான் வெஜிடேரியன் பிளாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் சிக்கனில் வந்து தந்தூரி சிக்கன் ஒரு மஸ்ட் ட்ரை ஐட்டம்னு சொல்லலாம். 8ஆவதாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிரெசன்ட் இன் அண்ணா நகர் வெஸ்ட். இது வந்து கைலாஷ் காலனி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. கூகுளில் வந்து ஒரு 6000 பேர் ஆவரேஜாக வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரேட்டிங் தான். கிரெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் சர்விங் அரேபியன் டெலிகசிஸ். அதனால் இவங்கள்ட்ட வந்து பார்பிக்யூ சிக்கன், கிழி பரோட்டா இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்விக்கியில் வந்து இந்த அண்ணா நகர் பிரான்ச் வந்து ஒரு 4.3 ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரேட்டிங் தான். அண்டு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸ்னால் அகெயின் அந்த கேரளா சிக்கன் மசாலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இவங்களும் சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் இருக்குது. எப்படின்னா அது வந்து கேரளா பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அரேபியன் டெலிகேசிஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா இது வந்து இங்கே சென்னையில் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குது. 9வதா நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா த கேஸ்கேட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து ஒரு 1100 பேர் 4.1 ரேட்டிங் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இவங்களும் சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் இவங்களுடைய சைனீஸ் டெலிகேசிஸ், அதுலேயும் குறிப்பாக வந்து நூடுல்ஸில் வந்து பல வகையான நூடுல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு சைனீஸ் ஆத்தென்டிசிட்டியோடு கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்னால் வந்து அந்த சீ ஃபுட்லேயே தாய்லாந்து ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி கார்லிக் ஹக்கா நூடுல்ஸ்னு பல மீட்டோடு கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 10வதா சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிம்லிங் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐயப்பன் கோவில் ஆப்போசிட்டில் இருக்குது. கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் ஆவரேஜாக 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஸ்டைலில் பீஃப் டெலிகேசிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லி ஆயிஸ்டர் சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வச்சுருப்பாங்க. அப்புறம் அமெரிக்கன் சிக்கன் சாப்ஸின்னு இந்த மாதிரி சிக்கன் ரிலேட்டடாகவும் டிஷ்ஷஸ்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணா நகரை பொறுத்த அளவில் நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து குறிப்பாக இந்த வீடியோவில் வந்து டாப் 10 மஸ்ட் ட்ரை பெஸ்ட் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது தாண்டி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் உள்ளேயும் வந்து நிறையா நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ணா நகரில் இருக்கிற டாப் 10 பெஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்னு நான் வந்து தனியாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். சென்னையில் இருக்கிற எல்லா பஃபே ரெஸ்டாரண்ட்ஸை கவர் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.